ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। शुचिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः साक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। एतस्मिन् पुरुषे कानि स्वपन्ति कानि अस्मिन् जागृति। कतरः एषः देवः स्वप्नान् पश्यति कस्य एतत् सुखं भवति कस्मिन् सर्वे संप्रतिष्ठा भवन्ति। 5 கேள்வி. முதல் கேள்வி, யாரெல்லாம் சொப்னத்துல தூங்கிட்டு இருக்கா? காணி, வாட் ஆல் த ஆர்கன்ஸ் தட் ஸ்லீப் இன் சொப்னா. அதுக்கு பதில் 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். அடுத்த கேள்வி, அஸ்மின் காணி ஜாகிரதி, எதெல்லாம் முழிச்சிருக்கு? இந்திரியங்களும் மனசும் தூங்க போன அப்புறம் பிராணன் முழிச்சிருக்கு. மூணாவது கேள்வி, கதரஹ ஏஷஹ தேவஹ ஸ்வப்னான் பஷ்யதி. இதுல எந்த தேவஹ, விச் தேவா ட்ரீம், யாருக்கு இந்த சொப்னம், யார் இந்த சொப்னத்தை காண்கிறார்? 5th மந்த்ரா. அத்திர ஏஷஹ தேவஹ स्वप्ने महिमानम् अनुभवति यद् दृष्टं दृष्टम् अनुपश्यति श्रुतं श्रुतमेव अर्थम् अनुशृणोति। देशदिगन्तरैः च प्रत्यनुभूतं पुनः पुनः प्रत्यनुभवति। दृष्टं च अदृष्टं च श्रुतं च अश्रुतं च अनुभूतं च अननुभूतं च सत् च असत् च सर्वं पश्यति सर्वः पश्यति। Who experiences the dream? யாரு சொப்பனத்தை அனுபவிக்கிறார்? அப்புறம் சொப்னாவஸ்தையில எல்லா இந்திரியங்களும் ஒடுங்கின அப்புறம் இந்த டீப் ஸ்லீப்புக்கும் வேக்கிங் மாதிரி இருக்கிற அந்த கேப்ல ஏஷக தேவக, நீங்க தேவகாங்கிறது மனசு குறிக்கிறது. மனசை ஏன் தேவகான்னு சொல்றோம்? அது ஜடம் அல்ல, அது வெறும் சைத்தன்யத்தோடு இருக்கிறதுனால அது தேவகா. ஏன்னா இட் இஸ் இல்லுமின்ட் பை சைத்தன்யம், அதனால அத தேவகான்னு சொல்றோம். வெறும் மைண்ட் எடுத்துட்டோம்னா அது ஜடம். இட் இஸ் பேக்ட் பை, இல்லுமின்ட் பை சைத்தன்யம்ங்கிறதுனால இங்க தேவகான்னு சொல்றோம். இந்திரியங்கள் எல்லாமே நம்ம இட் இஸ் ஆல் பேக்ட் பை தேவா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேவதா இருக்கு. அந்த தேவதா தான் இதை பிரகாச வைக்கிறது. அதே மாதிரி மனசுக்கும் சந்திரன்கிற ஒரு தேவதா தான் அதை பிரகாசிக்க வைக்கிறது. அந்த சந்திரனை யார் பிரகாசிக்க வைக்கிறாங்கும்போது அந்த சித்ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மன். ஏஷக தேவஹா, இந்த மனசு ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி,
அதுதான் தன்னுடைய தன்னுடைய மகிமானம், தன்னுடைய சொந்த மகிமையை அனுபவிக்கிறது. எப்படி அனுபவிக்கிறது? விஷய விஷயீ லட்சணம் அநேகாத்ம பாவகமனம் பிரதிபத்தியதே. விஷய விஷயீ லட்சணம், அதுவே சப்ஜெக்ட் ஆகவும் ஆப்ஜெக்ட் ஆகவும், அதுவே அனுபவிப்பவனாகவும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாகவும், ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. அநேகாத்ம பாவமா இருக்கு, அதுவே எல்லாமாகவும் இருக்கு. நான் எதெல்லாம் அனுபவிக்கிறேனோ அது எல்லாமே அந்த மனசே தான். The mind itself is everything. Mind is the subject and mind is the object. அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா பலவிதமான ஆப்ஜெக்டா இருக்கு. எப்படி நம்ம ஜாகிரத் பிரபஞ்சத்துல பாக்குறோமோ அதே மாதிரியான ஒரு பிரபஞ்சம் தான் அங்கேயும் இருக்கு. இந்த மொத்த சொப்ன பிரபஞ்சம் யாரால ப்ரொஜெக்ட் ஆகுது, யாரால அது வெளிப்படுது? மனசால மட்டுமே. ஜாகிரத அவஸ்தையில என்னென்னமோ நம்ம அனுபவிச்சிருக்கோம், எது எதுலாமோ நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். இதெல்லாமே நம்மளுடைய மனசுல பதிஞ்சிருக்கு, நல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லா சப்தங்கள், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், எல்லாமே எதெல்லாம் நம்ம இங்க ஜாகிரத அவஸ்தையில அனுபவிச்சிருக்கோமோ பார்த்திருக்கோமோ எல்லாமே மனசுல பதிந்திருக்கு. மனசுல எல்லாமே பதியக்கூடிய சக்தி மனசு இருக்கிறதுனாலதான் முக்கியமான விஷயங்கள்லாம் பதியறது. சில சமயம் ஏண்டா பதிஞ்சுதுன்னு இருக்கும் சிலதெல்லாம். பட் சிரவணம் மனனம் எல்லாம் பண்றது அது பதிஞ்சதாலதான் இதெல்லாம் முடியாது. பட் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது சாதாரணமா எடை போட முடியாது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்து எனக்கு இப்ப தெரியல அப்படின்னு நான் நினைக்கலாம். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லையே, மறதிங்கிறது கான்சியஸ் மைண்டுக்கு தான். அன்லஸ் பிரெயின்லயே ஏதாவது எஃபெக்ட் ஆனால் ஒழிய மறதிங்கிறது கான்சியஸ் மைண்டுக்கு எனக்கு தெரியல. பட் சப்கான்சியஸ் மைண்ட்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. மைண்ட் ஹேஸ் எவ்ரிதிங் ரெக்கார்டட். ஒண்ணு விடாம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல, அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல இருந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறது ஒண்ணு. அப்புறம் பூர்வ ஜென்மத்துல என்னென்ன நடந்ததோ எல்லாமே எடுத்துட்டு தான் வரும். சூக்ஷ்ம சரீரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். ஏன்னா அதே மனசு தானே டிராவல் பண்றது. சூக்ஷ்ம சரீரம் மாறுறது இல்லை, ஸ்தூல சரீரம் மட்டும்தான் விழுந்து விழுந்து வேற வேற வருது. சூக்ஷ்ம சரீரம் அதே தான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பண்டில் பண்டிலா ஒவ்வொரு ஜென்மமா மூட்டை முட்டையா தூக்கிட்டு தான் வரும், எல்லா மெமரிஸையும் சேர்த்துட்டு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஜென்மத்திலயும் நம்மளுடைய அனுபவங்களும் ஓரளவுக்கு அதையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களும் கனவுல வரும் அப்படிங்கிறது தான் இங்க உபநிஷத் சொல்றது. பூர்வ ஜென்மத்துல சிலதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அதெல்லாம் கூட சில சமயம் நமக்கு சொப்பனத்துல வருது. ஸோ இதெல்லாம் தான் மைண்ட் சொப்ன பிரபஞ்சத்துல ப்ரொஜெக்ட் பண்றது. அதனால அது தன்னுடைய சொந்த மகிமா. அதுல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. சொப்னே மகிமானம் தன்னுடைய சொந்த மகிமையில இருக்கு. அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவத்தி. என்னென்ன அனுபவத்தி? திருஷ்டம் திருஷ்டம் அனுபஷ்யதி. எதெல்லாம் வேக்கிங் ஸ்டேட்ல நான் பார்த்தேனோ, ஜாகிரத அவஸ்தையில நான் பார்த்தேனோ அது எல்லாமே அது சொப்னாவஸ்தையிலையும் ப்ரொஜெக்ட் பண்றது, அதே தான் பார்க்கறது. இந்த இடத்துல மைண்டுன்னு சொல்லும்போது சூக்ஷ்ம சரீரம் ஜீவாத்மா, சரியா? ஜீவாத்மா தான். இந்த ஜீவாத்மா என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கோ அதே தான் இந்த ஜீவாத்மா பார்க்கறது. அதேதான் எழுந்துக்கிறதும் கூட. தூங்குறதும் அதே தான், அதே ஜீவன் சூக்ஷ்ம சரீரம் தூங்குறது அதே தான், எழுந்துக்கிறது அதே தான். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்ன? அகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த ஜீவன் தான். தூக்கம் சொப்னம் இது ரெண்டும் ஜீவாத்மாவுக்கு தானே தவிர பரமாத்மாவுக்கு அல்ல. பிரம்மன் தூங்குறது இல்லை, பிரம்மன் எழுந்துக்கிறது இல்லை, பிரம்மன் கனவு காண்றது இல்லை. கைவல்யோபனிஷத்துல நம்ம பார்த்தோம், அவஸ்தாத்திரிய சாட்சியாக தான் பிரம்மன் இருக்கே தவிர அனுபவங்கள் பிரம்மனுக்கு அல்ல, ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான். திருஷ்டம் அதிருஷ்டம் அனுபவத்தி அனுபஷ்யதி. ஸ்ருதம் ஸ்ருதம் ஏவ அர்த்தம் அனுஷ்ணுவதி. என்னெல்லாம் கேட்டதோ அதையே தான் மறுபடியும் அனுஷ்ணுவதி மீன்ஸ் தட் அகைன் அதே தான் மறுபடியும் மறுபடியும் கேட்கறது. ஸ்ருதம் ஸ்ருதம் திருஷ்டம் திருஷ்டம்
அதே மாதிரி சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எதெல்லாம் பார்த்தோமோ அதையே தான் அங்கேயும் பார்க்கிறோம். தேசாந்தரைகி திகந்தரைகி. சரி, எங்க பார்த்தது எப்ப பார்த்ததுன்னா தேசாந்தரம், வேற வேற இடங்கள்ல, திகந்தரைகி வேற வேற டைரக்ஷன்ல எங்கெல்லாம் போனோமோ எங்கெல்லாம் இருந்தோமோ அத்தனையும் அது கிரகிச்சு வச்சிருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. வெறும் சம்பவங்கள் மட்டும் இல்ல, உணர்ச்சிகள், அதோட கூடிய இமோஷன் எல்லாத்தையுமே என்னென்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதே தான் அது திரும்ப திரும்ப சொப்ன பிரபஞ்சத்திலையும் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஒவ்வொரு சம்பவமும் நம்ம வெறும் சம்பவமா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஒவ்வொரு சம்பவத்திலயும் ஏதோ ஒரு இமோஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த சம்பவத்துல ரொம்ப இமோஷன் சார்ஜ் ஆகிருக்கோ அந்த சம்பவம் ரொம்பவே ஞாபகம் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த சம்பவத்தின் கூட ஒரு பர்டிகுலர் இமோஷன் இருக்கிறதுனால அந்த சம்பவம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த இமோஷன் வரத்துக்கு காரணமா இருந்தது அந்த சம்பவமா இருக்கிறதுனால. அதனால பாம்பா கனவு வருது அப்படின்னு சிலருக்கு வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கனவு வந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு பயம் இருக்கிறதுனால அந்த பயம் அது மாதிரியாக சில சமயம் வெளிப்படுறது. புனகா புனகா பிரத்யன்பவதி, அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட்லி. என்னைக்கெல்லாம் தூங்குறோமோ டெய்லி தூங்குறோம், தூங்கும் போதெல்லாம் இந்த கனவு வருது. இல்ல எனக்கு டெய்லி கனவு வருது கிடையாது. சரி, எப்பெல்லாம் கனவு வருதோ அப்பெல்லாம் புனகா புனகா இதேதான் வருது, வேற எதுவும் வருது இல்ல. என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வருது? உபனிஷதே அது ரொம்ப அழகா டீட்டெயிலா, இப்ப நான் சொன்னதை இது இன்னும் டீட்டெயிலா சொல்லிட்டு உபனிஷத் அழகா திருஷ்டம் ச அதிருஷ்டம் ச. என்னென்ன பார்த்தோமோ திருஷ்டம், whatever we experience, whatever we saw, heard, அதெல்லாம் பிறந்ததுல இருந்து பூர்வ ஜென்மத்தில இருந்து எல்லாமே பிறந்ததுல இருந்து. அதிருஷ்டம் ச, அதிருஷ்டம்ங்கிறது எதெல்லாம் நம்ம பார்க்கலையோ அதெல்லாமே அனுபவிக்கிறோம். பார்த்தது தானே அனுபவிப்போம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி இப்ப மறுபடியும் பார்க்காததை அனுபவிக்கிறோம்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த எப்படி, மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு விஷயத்த எப்படி என்னால சொப்பனத்துல பார்க்க முடியும் அப்படிங்கும்போது சங்கராச்சாரியர் அதுக்கு சொல்றார், அதிருஷ்டம்ங்கிறது பார்க்காதது, that it is not seen in this birth அப்படின்னு எடுத்துக்கணும். அப்பனா என்ன, இதெல்லாம் போன ஜென்மத்துல பார்த்தேனோ அது. இங்க அதிருஷ்டம்ங்கிறது இஹ ஜென்மனி ந திருஷ்டம், பட் பூர்வ ஜென்மனி திருஷ்டம். போன ஜென்மத்துல பார்த்திருக்கேன், ஆனா இந்த ஜென்மத்துல நான் பார்த்தது இல்லை. இந்த அதிருஷ்டம்ங்கிறது பூர்வ ஜென்மத்தை கொடுக்கு. ஸ்ருதம் ச அஸ்ருதம் ச அதேதான். அசுத்தம்ங்கிறது போன ஜென்மத்துல என்னென்ன கேட்டேன்னு அது. அனுபூதம் ச அனுபூதம் அனனுபூதம், போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல அனுபவிச்சது, போன ஜென்மத்துல அனுபவிச்சது ஆனா இந்த ஜென்மத்துல அனுபவிக்காதது. சச்ச அசச்ச. சத்துங்கிறது இங்க நம்ம இப்போ ஜாகிரத அவஸ்தையில பாக்குறோம் இல்லையா, மரம் செடி கொடி மிருகங்கள் மனுஷர்கள் ஏரோப்ளேனு காரு வீடு என்னென்ன பாக்குறோமோ ஆஸ் இட் இஸ், என்னென்ன அங்க இருக்கோ ரியலி எக்ஸிஸ்டிங் திங்ஸ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சத்து. அசத்துங்கிறது ஜாகிரத அவஸ்தையிலேயே சில சமயம் நம்ம வந்து கயிறு மேல பாம்பு பாக்குறோம். அப்புறம் கடல்ல போகும்போது, கடல் கரைக்கு போகும்போது அங்க ஷெல் இருந்ததுன்னா அது மேல சில்வர்னு பாக்குறோம், இல்லைன்னா காயின்னு பாக்குறோம். காணல் நீர் பாக்குறோம் இல்லையா, நீர் இல்லாத இடத்துல நீர் இருக்கிற மாதிரி பாக்குறோம் இல்லையா. அதெல்லாம் கூட இதே இங்க என்னென்ன நம்ம மிஸ்டேக் அப்படின்னு நம்ம நினைச்சு பாக்குறோமோ அதெல்லாத்தையும் கூட நம்ம கனவுலையும் பாக்குறோம். சில சமயம் கனவுல நம்ம பார்க்கலாம், ஒரு மனுஷன் பறக்கிற மாதிரி பார்க்கலாம், முயலுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம ஜாகிரத அவஸ்தையில பார்க்கலையே, பறக்கிற மனுஷனை பார்த்தது இல்லை, கொம்பு இருக்கிற ரேபிட் பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கொம்பு பார்த்துருக்கோம், ரேபிட் பார்த்துருக்கோம், மனுஷனை பார்த்துருக்கோம், விங்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாம் வந்து சொப்ன பிரபஞ்சத்துல பார்க்கிறோம். பார்க்காதது எதுவும் சொப்ன பிரபஞ்சத்துல இல்லை. சர்வம் பஷ்யதி, இந்த மைண்ட் சீஸ் எவ்ரிதிங், எல்லாமே சொப்பனத்துல அது
பார்க்கறது. சர்வஹ பஷ்யதி, சர்வஹ பஷ்யத்தினா சர்வ வியாபியாக இருந்து அதுவேதான் எல்லாவற்றையும் பார்க்கிறது, அதுவே எல்லாமாக இருந்து எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாமே அந்த மனசுதான். இல்லையே நான் வந்து சில சமயம் ஃபியூச்சர்லாம் பாக்குறேனே, நான் கனவு கண்டேன் அதே மாதிரி பழிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, யாராவது சொன்னா அது கனவு அல்ல. It is an ability to see what happened, what is going to happen in the future. இது சாதாரணமா யோகிகளுக்கு இருக்கும். அவங்களுடைய யோக சக்தியால, தபஸ்னால அவங்களால கண்ண முடியுன்ற இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே அந்த எபிலிட்டி இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆகுங்கிறத பார்க்கக்கூடிய சக்தி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே பாஸ்ட்லயே இருக்கிறதுனால ஃபியூச்சரை பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த சக்தியும் இல்ல. பார்த்துதான் என்ன பண்ண போறோம். அதனால அப்பப்ப வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏஷக தேவாக சப்னே மகிமானம் அனுபவதி. The mind itself projects everything that you see, hear, etc. during waking state. என்னெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும் மைண்டு? ஓகே, நான் இன்னைக்கு தூங்க போறேன், கனவு வரும், இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா நான் வந்து டீப் ஸ்லீப்க்கு அப்புறம் சொப்னத்துக்கு போகும்போது எனக்கு ஃப்ரீவில் இல்லை. வேக்கிங்ல மட்டும்தான் ஃப்ரீவில் இல்லை. எனக்கு ஃப்ரீவில் இஸ் நாட் இன் சொப்னாவஸ்தா. இதுதான் எனக்கு கனவுல வரணும் அப்படின்னு ஆணித்தரமா நான் சூஸ் பண்ண முடியாது. சினிமாவுக்கு போறதுக்கு வேணா நான் டிக்கெட்டை வாங்கிட்டு இதுதான் பார்க்கணும்னு போகலாம். அப்போ கூட அவன் சினிமால என்ன ஓடுங்கிறது எனக்கு தெரியாது. தூங்க போற ஆள் வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரீவில், தூங்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது என்னுடைய சாய்ஸ் இல்லை. அதனால we cannot decide the type of dream. மற்றவங்க சொல்லலாம் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பலாம். ஆனால் அன்னைக்கு பயங்கர நைட் நேரா கூட இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ we don't have free will in சொப்பனா. சரி, என்ன மாதிரி கனவு வருங்கிறது எப்படி டிசைட் ஆகுது? பின்ன எனக்கு ஃப்ரீ வில் இல்லைன்னா இஷ்டத்துக்கு கனவு வருமா? அது எப்படி வரும் அப்படின்னா, எது டிசைட் பண்றது என்ன மாதிரி கனவு வரும்ன்றத? பிராரப்தம். இங்கேயும் கர்மா தான். பிராரப்த கர்மா தான் எனக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் கனவுல ஏற்படுங்கிறதையும் டிசைட் பண்றது. அதனாலதான் கனவுலயே சில சமயம் பாபமும் கழியறது, புண்ணியமும் கழியறது. பிராரப்தம் அங்கேயும் கனவுலையும் கழியும். எத்தனையும் எங்க இருந்து வருதுன்னா பூர்வஜன்ம சம்ஸ்காரம் தான். சம்ஸ்காரத்துல இந்த எந்தெந்த சம்ஸ்காரங்கள் எனக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய கனவும் அமையறது. அவனேதான் ஜீவாத்மாவே தான், அந்த சூக்ம சரீரம், சூக்மமா இருக்கிற அந்த மனசுதான், சூக்ம சரீரம்ங்கிற மனசே தான் எல்லாமாக அங்க அமையறது. அது அனுபவம் அந்த ஜீவாத்மா அந்த நேரத்துல அனுபவிக்கிறது. And it is like just like waking. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை. சொப்னம் காணும்போது ஜாகிரத்துக்கும் சொப்னக்கும் வித்தியாசம் தெரியாதனால்தான் எழுந்துக்கும் போது மூச்சு முட்டை எழுந்துக்கிறோம். இல்லைன்னா அந்த கனவு இன்னும் மறுபடியும் வராதா அப்படின்னு எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. மறுபடியும் அந்த அனுபவம் வராதா, வச்சுட்டு மறுபடியும் அந்த அனுபவம் வந்துருமே. அங்கேயும் வந்து we are trying to avoid or we want. சொப்னத்திலையும் நமக்கு அனுபவங்கள் இச்சையுள்ள அனுபவங்களாகவும் சில சமயம் அமையிறது. இன்னொரு தடவை அந்த கனவு வராதான்னு வேற ஒரு ஆசை இருக்கு. சிச்சோ இனிமே இந்த மாதிரி கனவு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணமும். அதெல்லாம் வேக்கிங்ல தான். பட் ட்ரீம்ல அதெல்லாம் இல்லை. ட்ரீம்ல ட்ரீமுங்கிறதே தெரியல, அது சத்தியமா வேக்கிங் மாதிரியே இருக்கு. சரி, பகல்லயே உட்காந்து நான் கனவு காண்றேன், அது என்னன்னா பகல்ல கனவு காணும் போது அது டே ட்ரீம். கனவு காண்றேன் தெரிஞ்சுட்டு ஏதோ ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு வில்ஃபுல்லா காண்றது. தட் இஸ் கால்ட் டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்ல the dreamer knows he is dreaming. பட் நைட் ட்ரீமிங்ல தூக்கத்துக்கு அப்புறம் வர்ற அந்த ட்ரீம்ல the dreamer doesn't know that the dream is a dream. அங்கதான் அதுதான் விஷயம், அதுதான் வித்தியாசம். டே ட்ரீமிங்க்கும் சொப்னாவஸ்தாக்கும் அதுதான் வித்தியாசம்.
ட்ரீம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ரியல் வேக்கிங்கா தான் போயிட்டு இருக்கு. வேக்கிங்ல இருக்கிற ட்ரீம் வந்து டே ட்ரீமிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வில்ஃபுல்லா இருக்கு. ஸோ யூ நோ இட் இஸ் எ ட்ரீம். அதனால நான் பாதிக்கப்படுறது இல்லை. இந்த எக்ஸாஷன் ஆஃப் கர்மா சொன்னேன்னு பிராரப்த கர்மா எக்ஸாஷன் மட்டும்தான் இருக்கும். சொப்பனத்துல கர்மாவை சம்பாதிக்க முடியாது. நல்ல சிறிதுமே ஏதாவது சொப்னம்லாம் வந்துச்சுன்னா சரி ஏதோ ஒரு கர்மா போச்சு, சிச்சோ புண்ணியம் போயிட்டு நல்ல கனவா இருந்தது, இது வேக்கிங்லயே நடந்திருக்கலாமே, அது சொப்னத்திலேயே முடிஞ்சிட்டு அப்படின்னு கவலைப்படாதீங்க. சொப்னத்துல இருந்ததுன்னா அனுபவிச்சுக்கலாம் எழுந்தப்புறம், நல்ல கனவு பண்ணின புண்ணியம் அப்படின்னு. சொப்னாவஸ்தா இஸ் ஆல்சோ a means through which பிராரப்த கர்மா இஸ் எக்ஸாஸ்டட். ஆனா ஜாகிரத அவஸ்தையில ஸ்பெண்டிங்கும் இருக்கு, ஏர்னிங்கும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இதோட சொப்னத்தை பத்தின கேள்வி முடிஞ்சது. 6th மந்த்ரா. சஹ யதா தேஜசா அபிபூதः பவதி அத்ர ஏஷः தேவः ஸ்வப்னாம் ந பஷ்யதி அத தத் ஏதஸ்மின் ஷரீரே ஏதத் சுகம் பவதி. 4வது கேள்வி, சத்ய ஏதத் சுகம் பவதி, யாருக்கு இந்த ஆனந்தம் ஏற்படுகிறது சுத்தத்துல? டீப் ஸ்லீப்ல யாருக்கு ஆனந்தம்? மனஹா புத்தி அகங்காரா சித்தம், இதுல யாரு? சொப்னத்துல புத்தியும் அகங்காரமும் இல்ல. சொப்னாவஸ்தாயில புத்தியும் அகங்காரமும் கிடையாது. புத்திங்கிறது டெசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஃப்ரீவில், அதெல்லாம். அகங்காரம் நான் தான் இந்த கனவை காணுகிறேன்னு கூட கிடையாது. நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், ஐ ஆம் த ட்ரீமர் அப்படிங்கிறது இல்ல. அகங்காரம் இல்ல சொப்னத்துல. மனசு ஆக்டிவா இருக்கு. மனசு ஆக்டிவா இருக்குன்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி முதலே சொல்லியிருக்கேன், கான்சியஸ் மைண்டு தூங்குறது, ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்டு தான். ஆழ்மனம் ஆக்டிவா இருக்கு. ஆழ்மனம் ஆக்டிவா இருக்கிறதுனால தான் காத்தால மறுபடியும் எழுந்துக்கிறோம். டைஜஷன்லாம் இருக்கு, ஹார்ட் பீட்லாம் இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. அது பாட்டு வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கு. தேகத்துல பண்ண ஆக வேண்டிய அத்தனை கர்மாவும் அத்தனை காரியங்களும் ஏன் நடந்துட்டு இருந்ததுன்னா, தூக்கத்துல எனக்கு ஃப்ரீவில் இல்லை, சொப்பனத்துலயும் ஃப்ரீவில் இல்லை, டே டைம்லயும் ஆக்சுவலி என்னோட the way my body functions அதுக்கு வந்து ஃப்ரீவில் கிடையாது. சப்கான்சியஸ் தான் 3 காலத்திலையும் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறது. தேகத்தை பராமரிக்கிறது ஆழ் மனசு தான். கான்சியஸ் மைண்ட் தூங்க போயிடுறது, ஆழ்மனம் ஆக்டிவா இருக்கு தூக்கத்துல. அதுதான் சொப்னத்திலையும் ஆழ்மனம் முழிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அந்த சித்தம் இருக்கே, அதுல சித்தம்ங்கிறதா மெமரி. எல்லா மெமரியும் எங்க இருக்குன்னா சித்தத்துலதான் இருக்கு. இருதயத்துல இருந்து நாடிகள் உடம்பு மூலமா எல்லா இடத்துலயும் பரவி போறது. அப்புறம் கனவு காண்றச்சு என்ன ஆகுது, இந்த இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஹிருதயத்துல அடங்கி இருக்கு நம்ம தூங்கும் பொழுது. அப்ப மனசு என்ன பண்றது, நாடிகள் மூலமா ஆக்டிவா இருக்கு. ஏன்னா அதுக்கு இந்திரியங்கள் தூங்கிடுச்சு, இந்திரியங்கள் மூலமா அதுக்கு வெளியில போக முடியாது, இந்திரியங்கள்லாம் அடங்கிடுச்சு. அப்ப மனசு ஆக்டிவா இருக்கு. மனசு ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு நாடிகள் மூலமாக உள்ள ஒரு பிரபஞ்சத்தை தானே தன் சொந்த மகிமையினால ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனாலதான் மைண்டுங்கிறது சாதாரணமா மைண்டை வந்து எல்லாரும் மைண்டுன்னா இப்படி தலையிலன்னு எல்லாருமே நினைப்பாங்க. மைண்டுங்கிறது தலையில மட்டும் இல்லை, மைண்டுங்கிறது உடம்பு பூராமே இருக்கு, நாடிகள் மூலமா எல்லா இடத்துலயும் பரவுறது. அதனாலதான் எங்க தொட்டாலும் நமக்கு தெரியறது. ஒரு மைண்டு நம்ம தலையில மட்டும் இருக்குன்னா, அப்ப காலில் யாராவது அடிபடும் போதோ இல்லை யாராவது தொடும் போதோ அந்த ஸ்பர்ஷம் எல்லாமே டோட்டலா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, நமக்கு தெரியறது, மனசு பூராம் தெரியறது. இங்கேருந்து தலைக்கு போறதுன்னு சொல்ல முடியாது, இங்கேருந்து வேணா பிரெயினுக்கு போறது, அனாட்டமி வேணா அப்படி. பட் மைண்டு சூக்ஷ்மமா இருக்கிறதுனால மைண்ட் இஸ் ஆல் ஓவர் த பாடி. இன்ஃபேக்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ஹிப்னோதெரபிலையும் இதே தான் சொல்லுவாங்க, தி மைண்ட் இஸ் ஆல் ஓவர் த பாடி. அதனால நம்ம இமோஷன்ஸை கூட செல்லுலார் மெமரின்னு சொல்லுவாங்க. The cells in our body have memories. We store memories in certain parts of the body.
இப்போ யாருக்காவது வந்து ரெகுலரா ஹெடேக் இருக்கு, மைக்ரேன் இருக்குன்னு வச்சுப்போம். தட் இஸ் யூ ஹவ் ஸ்டோர்ட் சம் எமோஷன்ஸ் அந்த இடத்துல. அதே மாதிரி யாருக்காவது எல்போல பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா யூ ஹவ் ஸ்டோர்ட் சம் எமோஷன்ஸ். இந்த மாதிரி செல்லுலார் மெமரிஸ், எவ்ரி செல் ஹாஸ் மெமரி. ஆனா என்ன, அந்த சூக்ஷ்ம சரீரம் அதுலயும் இருக்குங்கிறத காட்டுறதுதான். எல்லாம் உபனிஷத்துல இருந்து வந்ததுதான். வாட் எவர் தெரப்பி தே டாக் அபவுட் எவ்ரிதிங் ஃப்ரம் த உபனிஷத் alone. The memories stored in chitta are activated during dream because of the prarabdha karma. சுஷுப்தியில என்ன ஆகுது, டீப் ஸ்லீப்ல என்ன ஆகுதுன்னா சித்தமும் ஆக்டிவா இருக்கிறது இல்ல. அது மெமரி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மெமரி பார்ட்டும் அடங்கிடுறது. தேஜசா அபிபூதா பவதி, அது தேஜஸ் தத்துவம். அந்த தேஜஸ் என்கிற அந்த தத்துவத்தால் அது பிளாக் ஆயிடுறது, சித்தமும் பிளாக் ஆயிடுறது. அந்த மெமரியை தாங்குகின்ற அந்த அந்தக்கரணம் இருக்குல்ல, தட் போர்ஷன் ஆஃப் த அந்தக்கரணா விச் ஹாஸ் தி சம்ஸ்காராஸ், அது அடங்கிடுறது. யார் அதை அடக்குறா, எப்படி அதை அடங்குறதுன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. தேஜஸா, தேஜஸ் தத்துவத்தால் அது அடங்குறது. தேஜஸ் தத்துவங்கிறது என்ன, ஆயுர்வேத சாஸ்திரத்துல பார்த்தோம்னா அந்த மெமரிஸ் ஆஃப் ரூபரசகந்தா இதெல்லாம் பித்த தத்துவத்தால கட்டாயிடுறது. தேகத்துல வாத்த பித்த கபா இருக்கு இல்லையா, ஆயுர்வேதத்துல பாக்குறோம் இல்லையா. வாத்தம்ங்கிறது வாயு தத்துவம், பித்தம்ங்கிறது அக்னி தத்துவம், கபம்ங்கிறது ஜல தத்துவம். இந்த மூணு எலிமெண்ட்டும் இருக்கு. வாத்த பித்த கப்ப, வாயு அக்னி ஜலம். நம்மளுடைய பிராரப்தமே பார்த்தோம்னா பிராரப்தத்தின்படி நம்மளுடைய தேகமே இந்த வாத்த பித்த கப்பா எது ப்ரிடாமினா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தேகம் தான் நம்மளுடைய தேகம். இது வந்து பித்த தேகம்பா, இது வாயு தேகம்பா, இது கப தேகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேகத்தை வச்சு நம்ம என்ன மாதிரி வியாதி வரும், என்ன மாதிரி உன்னுடைய தூக்கம் இருக்கும், என்ன மாதிரி உன்னுடைய எமோஷன்ஸ் இருக்கும், டெம்பரமெண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஆயுர்வேதத்துல இந்த என்ன மாதிரி தேகம்ங்கிறத வச்சு நாடியை வச்சு டக்குன்னு ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஆயுர்வேதத்துல இருக்கு. ஸோ இங்க இந்த தத்துவம் இருக்கே, என்ன தத்துவம், அது தேஜஸ் தத்துவம். இந்த தேஜஸ் தத்துவம் இதனால இந்த பித்தத்தால கட்டாருது. சாரி, இந்த மைண்ட் சித்தம்ங்கிறது பித்தத்தால கட்டாருது. இந்த தேஜஸ் இஸ் பித்தம், இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன். இந்த பித்தம் தான் தலைக்கேறிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல கூட பித்தம் தலைக்கேறிடுச்சுப்பா அப்படிங்கிறோம். பித்தம் தலைக்கேறிடுச்சுன்னா என்ன, அந்த மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த சித்தம் பார்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் கட் ஆஃப் டியூ டு பித்தம். ஜென்ரலி மைண்ட் பித்தம் தலைக்கேறிடுச்சுன்னா திங்கிங் ஏதோ ஷட்டிங் டவுன் ஆயிருக்கு, இட் இஸ் லாகிங் ஆஃப், கம்ப்யூட்டர் இஸ் ஷட்டிங் டவுன் மாதிரி திங்கிங் ஷட்டிங் டவுன் ஆயிடுச்சுன்னா இது ஏதோ பினாத்தரான்னு சொல்லுவாங்க, சேத்தலா இருக்குன்னு. பித்தம் தலைக்கேறினா இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ட்ரீம் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஸ்டாப்டு ஒன்ஸ் பித்தம் என்டர்ஸ் மைண்ட். அதாவது நாடி வழியா பித்தம் போய் சித்தமும் அடங்கி அதுக்கப்புறம் சுஷுப்தி, நல்ல தூக்கம். ஸோ நல்ல தூக்கம் இல்லைன்னா பித்தம் ப்ராப்ளம் இருக்கு. பித்தம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பித்த தேகமாக இருந்ததுனால் அப்போ தூக்கம் சரியா இல்லை. இல்லைன்னா இந்த இப்போ ஆயுர்வேதத்துல போய் எப்போ தூக்கம் வரலன்னு வேற கேட்பாங்க. விச் பார்ட் ஆஃப் த நைட் யூ ஆர் நாட் கெட்டிங் ஸ்லீப், அதை வச்சு வேற உங்க பித்தம் எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் சொல்லிடுவான். எவ்வளோ பித்தம் இருக்கு, எந்த டைம்ல பித்தம் ஆக்டிவா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு. இது ஒரு மீனிங், பித்தத்தால சித்தம் கட்டாருது. ரெண்டாவது தேஜசாங்கிறது சைத்தன்யத்தை பிரிக்கிறது, ஈஸ்வரா. ஏன்னா சொப்னா இஸ் டிபெண்ட் ஆன் பிராரப்த கர்மா இல்லையா, பிராரப்த கர்மாவை வச்சுதான் சொப்னம் ஏற்படுறது. அப்ப கர்மானா உடனே ஈஸ்வரா, டெஃபினெட்லி ஈஸ்வரா கம் இன் டு பிக்சர். ஏன்னா அவர் தான் கர்மபலதாதாவா இருக்கிறாரு. அதனால ஈஸ்வராவே அந்த சித்தத்தை பிளாக் பண்றாரு. அந்த இடத்துல அந்த கர்மம் மேனிஃபெஸ்ட் ஆகாமல், பிராரப்த கர்மா அந்த நேரத்துல மேனிஃபெஸ்ட் ஆகாமல் அவரே அதை கட் பண்ணிடுறார். சரி, கோ ஃப்ரம் சொப்னா டு சுஷுப்தி. சக மனஹா யதா தேஜசா அபிபூதா பவதி, அந்த மைண்ட் எப்போ வந்து தேஜஸால, அதாவது ஈஸ்வரனால் அல்லது
பித்தத்தால் அதிகமாக upset ஆறதோ, when it is cut off, then the mind goes to sleep. Atra, then eshaha devaha, the mind which is pervaded by the chaitanya tattvam or pittam, swapnan na pashyati, அப்பொழுது சொப்னம் இல்லை. சொப்னம் இல்லைன்னா என்ன? It doesn't dream means it is sleeping அப்படின்னு அர்த்தம். இந்த சைத்தன்ய தத்துவம் ஜாகிரத அவஸ்தையில எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, அப்கோர்ஸ் இந்த சைத்தன்ய தத்துவம் ட்ரீமை மட்டும்தான் எலிமினேட் பண்றதான்னு இல்லை, ஜாகிரத அவஸ்தையில எக்ஸ்டர்னல் யூனிவர்ஸ் மொத்தமா இட் இலிமின்ஸ் த ஹோல் வேர்ல்ட். சொப்னாவஸ்தையில இட் இலிமின்ஸ் த இன்டர்னல் வேர்ல்டு, தான் சொப்ன பிரபஞ்சம். சுஷுப்தியில காரண சரீரம், காரண சரீரத்தை இலிமின் பண்றதுன்னா என்ன? காரண சரீரம் அப்படிங்கிறது அவித்யா, இக்னரன்ஸ். இக்னரன்ஸையும் அது இல்லுமின் தான் பண்றோம். நம்ம இது முதல்லயே பார்த்துப்போம். ஈவன் இக்னரன்ஸ் இஸ் இல்லுமின் பை சைத்தன்யம். இக்னரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அது இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறவன் தான் அந்த அஜ்ஞானத்தையும் இல்லுமின் பண்றான். ஏஷக மனோதேவக ஸ்வப்னான் ந பஷ்யதி and he goes to sleep. தூக்கத்துல எப்படி இருக்கு? அப்ப தூக்கத்துல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்ல, துவைத்தம் இல்ல, டைம் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. ஆனால்தான் தூங்கி எழுந்தப்புறம் மணி என்னன்னு பாக்குறோம். நல்லா தூங்கி எழுந்தோம்னா எங்க இருக்கோம்னு கூட தெரியாது, பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியாது, எதிர்த்தாப்புல யாராவது வந்தா பேசினா கூட ஒன்னும் உள்ள இறங்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோம், என்ன நடந்தது புரியலையே அப்படிங்கிற மாதிரி மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறோம். இப்ப தூக்கத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாது. நத்திங் இஸ் தேர் இன் ஸ்லீப்னு சொல்ல முடியாது. ஏன்னா நத்திங் இஸ் தேர்னா அப்ப எழுந்து நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றது யாரு? somebody is there, right? somebody is there to get up and say I slept well. that person is there. அப்ப என்ன இல்லைன்னு சொல்லலாம்? இந்த துவைத பிரபஞ்சம் இல்ல, nothing else is there, only I am there and nothing else is there. அதனால ஆனந்த ஸ்வரூபமாக நான் அங்கே இருக்கேன், ஆனந்தமாக இருக்கிறேன் தூக்கத்துல. என்னுடைய எது உண்மையான ஸ்வரூபமோ அந்த ஸ்வரூபத்துல நான் தூக்கத்துல இருக்கேன். ஆஹா, அவ்வளவு சிம்பிளா கஷ்டப்பட்டு உட்கார்ந்து உபனிஷத் எல்லாம் படிக்கிறோமே, ஆனந்த ஸ்வரூபம் தூக்கத்துல போனா தெரியறதே, நான் ஏன் இதெல்லாம் உட்கார்ந்து படிக்கிறேன் அப்படின்னா, ஆனந்தமாக நான் இருக்கிறேங்கிறது வேக்கிங்ல தான் தெரியுது. அது முடிஞ்சு வந்த அப்புறம் தான் தெரியுது, தூங்கிட்டு இருக்கும் போது தெரியறது இல்ல. அங்க அபிமானம் இல்லை, அங்க நான் என்கின்ற அபிமானமே இல்லாமல், ஆனால் அஜ்ஞானமும் இருக்கிறது. தேசாபிமானம் இல்ல, காலாபிமானம் இல்ல, மனோபிமானம் இல்ல, எல்லா லிமிடேஷனும் போயிடுச்சு தூக்கத்துல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அவித்யா இஸ் ஸ்டில் தேர். அதனாலதான் அகம் பிரம்மாஸ்மி தூக்கத்துல இல்ல. எழுந்தோடனே அந்த ஆனந்தம் போயிடும். உண்மையான ஆனந்தம் எது? சொரூபானந்தம்ங்கிறது போயிட்டு வர்ற ஆனந்தம் கிடையாது. சொரூபானந்தம் மாதிரி, ஆனா எனக்கு அது தெரியல. இது போயிட்டு வர்ற ஆனந்தம். இட் இஸ் ஸ்டேட், இட் இஸ் அன் அவஸ்தா. என்ன அவஸ்தையா இருக்கு, ரொம்ப பெரிய அவஸ்தையா இருக்கே அப்படின்னா அவஸ்தா மீன்ஸ் ஸ்டேட். we go into that state. அதனாலதான் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தூங்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தூக்கம் இருக்கிறதுனால, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால தான் மறுநாள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எழுந்து கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. During Jagrat and Swapna, I identify with the body and mind. But in deep sleep, no identification. எல்லா லிமிடேஷனும் போயிடுது. ஸ்ட்ரகிள் இல்ல, சஃபரிங் இல்ல, வெறும் ஆனந்தா, சுகம் அனுபவித்தி. And that is why சுகம் அனுபவித்தி. மந்திரம் என்ன சொல்றது? ஸ்வப்னான் ந பஷ்யதி. அப்ப ததா thereafter, so when all the dualities is resolved, துவைத்தம் எல்லாம் போன அப்புறம் அத்வைத்தம் மட்டுமே இருக்கு, பூர்ணத்துவம் மட்டுமே இருக்கு. ஏதஸ்மின் ஷரீரே, எங்கே இருக்கு? ஏதஸ்மின் ஷரீரே, எங்கேயோ இருக்கு இல்ல, இங்கேதான், இதே சரீரத்துலதான் நான் இருக்கேன், இதே மனசுதான் இருக்கு, எல்லாம் எங்கும் போல இங்க இருந்து கொண்டே, ஜீவன் முக்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க, இங்கே இதே சரீரத்தில் இருந்து கொண்டு ஏதத் சுகம் பவதி, இந்த சுகம் ஏற்படுகிறது. And this சுகம் இஸ் பிரம்மானந்தம். ஆனால் எனக்கு தெரியாது ரியல் பிரம்மானந்தம் என்ன பண்ணுவாங்க.
வேக்கிங்ல இருந்தே வேக்கப் ஆகணும். இது தூக்கத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஜாகிரத்துன்னு சொல்றோமே, அந்த ஜாகிரத் என்கின்ற சொப்பனத்திலிருந்து முயற்சிண்டாதான் அந்த ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கும். அப்ப ஞானி தூங்கினா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். ஞானி தூங்கினா நம்ம தூங்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஞானி முழிச்சுண்டா நம்ம முழிச்சுண்டா மாதிரி இருக்காது. அவருக்கு ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கு. இதோட 4வது கேள்விக்கும் பதில் வந்துருக்கு. என்னது? ஹூ எக்ஸ்பீரியன்சஸ் சுகம்? பிரக்ஞா. அதாவது அந்த தூக்கத்துல இருக்கின்ற அந்த ஜீவாத்மாக்கு பிராக்ஞகான்னு பேர். பிராக்ஞகனாக இருக்கிற அந்த ஜீவனுக்கு தான் இந்த சுகம். 7வது மந்திரம் அடுத்து இந்த 7வது மந்திரத்துல இருந்து 11வது மந்திரம் வரைக்கும் ஜீவாத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் உபனிஷத் பேசுகிறது. 7th மந்திரம். சஹ யதா சௌமிய வயாம்சி வாசோ விருக்ஷம் சம்பிரதிஷ்டந்தே ஏவம் பவை தத் சர்வம் ஹரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. கஸ்மின்னு சர்வே சம்பிரதிஷ்டா பவந்தி. எதில் எல்லாமே அடங்குகிறது? எல்லாம் எதில் ரிசால்வ் ஆயிருக்கு? பரே ஆத்மனி ஏதத் சர்வம் சம்பிரதிஷ்டதே. பரே ஆத்மனி ஏதத் சர்வம்னா எல்லாம் மனசு இந்திரியங்கள் எல்லாமே ஆத்மாவில் அடங்கி இருக்கு. அதுதான் அதிஷ்டானமாக இருக்கிற, எல்லாத்துக்குமே அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த ஆத்மாதான். அந்த ஆத்மாதான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் அதோட சுரூபம் அப்படியாக இருக்கின்ற இந்த ஆத்மாவில் எல்லாம் அடங்கி இருக்கு. எப்படி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது. ஹே சௌமிய பாக்ய அப்பப்போ சொல்லிக்கிற வா குழந்தை கேளு அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். சக திருஷ்டாந்தா. சஹா மீன்ஸ் திருஷ்டாந்தா. யூ கிவிங் an example. யதா ஜஸ்ட் லைக் வயாம்சி எல்லா பறவைகளும் வயகாங்கிறது ஏஜ்ங்கிற ஒரு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல வயசுங்கிறது ஏஜ். இந்த இடத்துல ஏஜ்ங்கிற மீனிங் இல்ல, பேர்டுங்கிற மீனிங் இருக்கு. வயாம்சி ஜஸ்ட் லைக் ஆல் த பேர்ட்ஸ். வாசோ விருக்ஷம் பிரதி டுவர்ட்ஸ் த ட்ரீ. எந்த ட்ரீ? வாசோ விருக்ஷம். வாசகா எங்க அதை வசிக்கின்றதோ அந்த மரத்தை நோக்கி சம்பிரதிஷ்டந்தே they come back. எல்லாம் அங்கே வந்து அடங்குகிறதோ, தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிறதோ. ஏவம் ஹவை அதே போல, சிமிலர்லி so to தத் சர்வம். தத் சர்வம்னா இனிமே சொல்ல அடுத்த மந்திரத்துல வரும். தத் சர்வம் ஹரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. எல்லாமே இந்த அக்ஷர ஆத்மாவில் வந்து அடங்கி விடுகிறது. இந்த ஆத்மா தான் எல்லா சிருஷ்டியும், ஹோல் கிரியேஷன், யூனிவர்ஸையே அது தாங்குகிறது அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உபநிஷத்து சொல்றது. இது எக்ஸாம்பிள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள். அப்போ ஆத்மா வந்து மரம் மாதிரி இருக்கா, அதுக்கு கிளைகள் இருக்கா, அதுக்கு வேர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இதை யோசிக்க கூடாது. எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, எப்படி எல்லாம் வெளியே போகின்ற எல்லாம் மறுபடியும் உள்ளே வந்து அடங்குகிறதோ, எந்த இடத்துல வந்து அடங்குறதோ, எது அதுக்கு அதிஷ்டானமா இருக்கு, இந்த 3 அவஸ்தாவுக்கும் எது அதிஷ்டானமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள். எல்லாம் எங்கே வந்து ஒடுங்குகிறது? பிருத்திவீச்ச பிருத்திவி மாத்திராச்ச, ஆபश्च ஆபோ மாத்திராச்ச, தேஜश्च தேஜோ மாத்திராச்ச, வாயுश्च வாயு மாத்திராச்ச, ஆகாशश्च ஆகாச மாத்திராச்ச, चक्षुश्च द्रष्टव्यं च, श्रोत्रं च श्रोतव्यं च, घ्राणं च घ्रातव्यं च, रसश्च रसयितव्यं च, त्वक् च स्पर्शयितव्यं च, वाक् च वक्तव्यं च, हस्तौ च आदातव्यं च, उपस्थश्च आनन्दयितव्यं च, आयुश्च
विसर्जयितव्यं च पादौ च गन्तव्यं च मनश्च मन्तव्यं च बुद्धिश्च बोद्धव्यं च अहङ्कारश्च अहं कर्तव्यं च चित्तं च चेतयितव्यं च तेजश्च विद्योतयितव्यं च प्राणश्च विधारयितव्यं च அப்படின்னு ஒரே மந்திரத்துல சொல்லிட்டு பிருத்திவி च முதல்ல வாட் ஆல் ஆர் சப்போர்ட்டட் பை த சைத்தன்ய தத்துவம். சைத்தன்ய தத்துவம் இதெல்லாம் சப்போர்ட் பண்றது, எதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கு. அப்கோர்ஸ் எதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்குன்னா மொத்தத்தையும் சொல்லிடும் உபனிஷத். இப்ப முதல்ல பஞ்சபூதங்களை சொல்றது. பிருத்திவி அது ஸ்தூல பிருத்திவி. பிருத்திவிங்கிறது பிருத்திவீச்ச பிருத்திவி மாத்திராச்சங்கிறதுல பிருத்திவிங்கிறது முதல் வேர்டு ஸ்தூல பிருத்திவி. பிருத்திவி மாத்திராங்கிறது சூக்ஷ்மம். நம்ம முதலே பார்த்தோம் பஞ்சபூதங்கள்ல ஸ்தூலமும் இருக்கு சூக்ஷ்மமும் இருக்கு. இந்த என்டையர் மந்திரால மாத்திரா அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சூக்ஷ்மம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பிருத்திவீச்ச பிருத்திவி மாத்திராச்ச ஆபஸ்ச ஆபோ மாத்திராச்ச மீன்ஸ் ஜலம் கிராஸ் ஜலம் ஸ்தூல ஜலம் தேஜஸ்ச தேஜோ மாத்திராச்ச. இந்த தேஜஸ்ங்கிறது அக்னி ஸ்தூல அக்னி சூக்ஷ்ம அக்னி. வாயுஷ்ச வாயு மாத்திராச்ச வாயுனா தெரியும் உங்களுக்கு ஏர். ஆகாஷஸ்ச ஆகாஷ மாத்திராச்ச தேஜ் ஸ்தூல சூக்ஷ்ம தேஜ். இப்படியாக கிராஸ் அண்ட் செட்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பஞ்சபூதாஸ். இது எல்லாமே அந்த ஆத்மாவில் அதிஷ்டானமாக ஆத்மாவே அதிஷ்டானமாக கொண்டதாக இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியங்கள் சொல்லோம்னா அதுக்கு தகுந்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷ அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அதுவும் ஆத்மாவிலேயே அடங்கி இருக்கு. அதுலேயே தான் அதிஷ்டானமாக கொண்டிருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய அந்த வகிக்கின்ற சக்தி இதெல்லாம் எங்க இருக்கு? ஆல் தீஸ் ஆர் வேர் அப்படின்னா தே ஆர் ஆல் இன் மீ. உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த தத்துவம் யாரு? சைத்தன்ய தத்துவம்ங்கிறது எங்கேயோ இருக்கின்ற தத்துவம் இல்ல, உன்னிடத்தில் தான் எல்லாம் அடங்கி இருக்கு. யூ ஆர் தட் சைத்தன்ய தத்துவம் இன் விச் எவ்ரிதிங் இஸ் dissolved. இப்போ சொல்ல போற எல்லாத்துலயும் அதிஷ்டானம் அப்படின்னா அது நான் அப்படின்னு உங்க மைண்ட்ல வரணும். I am the adhisthana of everything. I am the adhisthana of Sthula Sukshma Panchabhutas. Now I am the adhisthana of Jnanendriya. Chakshuscha Drashtavyam cha. Chakshungarது karanam கோலகம் கண்ணு. இங்க இருக்கே இந்த கண்ணு கிராஸா இருக்கு. திரஷ்டவியம் அப்படிங்கிறது இந்த பார்க்கக்கூடிய சக்தி. பார்க்கக்கூடிய சக்தி இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் இருந்தேன் வேற தேகத்துல, அப்போ நான் பார்த்திருக்கேன். இப்ப இருக்கிற தேகத்திலையும் பார்த்திருக்கேன். இனிமே வரப்போற தேகத்திலையும் நான் பார்க்கதான் போறேன். சக்ஷுஷ்ச திரஷ்டவியம் ச ஸ்ரோத்ரம் ச ஸ்ரோத்ரவ்யம் ச. அதுவும் நீங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணையும் இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணையும் எடுத்துக்கணும். கிராணம் ச ராத்தவியம் ச நோஸ் மூக்கினால் நான் என்ன நுகர்கிறேனோ அதெல்லாம். ரசஸ்ச ரசயித்தவ்யம் ச நாக்கினால என்னன்னா நான் விசிக்கிறேனோ. ஸ்வச்ச ஸ்பர்ஷயித்தவ்யம் ச தோல்னால் என்னென்ன நான் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம். இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் இப்ப லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு உபனிஷத். இப்போ கர்மேந்திரியங்களை பத்தி சொல்ல போகுது. வாச்ச வக்தவ்யம் ச பேச்சும் பேசக்கூடிய சக்தியும், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மறுபடியும் ஆட் பண்ணிக்குவோம். ஹஸ்தௌச்ச ஆதாத்தவ்யம் ச கைகளும் கைகளால் நான் இதெல்லாம் ஹேண்டில் பண்றேனோ அது எல்லாம். உபஸ்தஸ்ச ஆனந்தயிதவ்யம் ச. உபஸ்தாங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ஆர்கன்ஸ் மூலமாக ஏற்படுகின்ற சுகம். இதுல செக்ஷுவல் பிளஷரையும் சேர்த்து சொல்லியிருக்கு. அதான் ஆனந்தம் அப்படின்னு இங்க இருக்கு. வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பாயுஷ்ச விசர்ஜயித்தவ்யம் ச. பாயுவு எக்ஸ்கிரீஷன், என்னென்ன எக்ஸ்கிரீட் பண்றேனோ and the shakti to excrete everything, the ability to excrete and the organ of excretion எல்லாமே நான் தான்.
பாதௌச்ச கந்தவியம் ச, கால்கள் எங்கெல்லாம் போகிறதோ அதுக்கான சக்தி, எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடம் எல்லாமே, தேசம் காலம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. ஞானேந்திரியம் ஞானேந்திரிய விஷயம், முதல்ல கர்மேந்திரிய விஷயம் எல்லாமே என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் தான் அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கேன். நான் இல்லாமல் இது இல்லை. அவனின்றி ஓர் அணுவும் அசைவதில்லைன்னு சொல்றோம். நான் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. நான் நீங்க சொல்லும் போது எது சொல்றோம்? சைத்தன்ய தத்துவத்தை, அகங்காரத்தை இல்லை, சைத்தன்ய தத்துவமாக சொல்றோம். அடுத்தது மனம், மனச மந்தவியம் ச, மைண்ட் அண்ட் த எபிலிட்டி டு ஃபீல் த எமோஷன்ஸ் எல்லாம் சொல்றோம் எல்லாம். அண்ட் ஆல்சோ டு கன்ஃபியூஸ், மைண்ட்னா மைண்ட் ஹாஸ் தி எபிலிட்டி டு கெட் கன்ஃபியூஸ்ட் இல்லையா, குழம்புறது, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். புத்திச்ச போத்தவியம் ச, புத்திங்கிறது இன்டெலெக்ட், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி, அப்புறம் கிரகிக்கின்ற சக்தி, எல்லாத்தையும் இன்டெலிஜென்ட்டா புரிஞ்சுக்கிறது, கிரியேட் பண்றது, அதெல்லாம் அந்த சக்தி. அகங்காரச்ச அகங்கர்த்தவியம் ச, அகங்காரங்கிறது நான் அப்படிங்கிற அந்த எண்ணம். நான் எதோடெல்லாம் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாம், இந்த பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்ல, அகங்காரம் என் மமக்காரத்தையும் சேர்த்துக்கோங்க. என்னுடையதுன்னு நான் என்னென்ன சேர்த்துட்டு இருக்கேனோ அதெல்லாமே சேர்த்து, அதுவும் அகங்காரமும் நான் இல்லாமல் இல்லை, அந்த தத்துவம் இல்லாமல், சைத்தன்ய தத்துவம் இல்லாமல் இல்லை. சித்தம் ச சேதைத்தவ்யம் ச, மெமரி, ஆல் மெமரிஸ், என்னென்ன மெமரி இருக்கு முதலே சொன்ன மாதிரி, இந்த ஜென்மத்து மெமரி, பூர்வ ஜென்மத்து மெமரி எல்லாமே சேர்த்து. தேஜஸ்ச வித்யோதைதவ்யம் ச, தேஜஸ்ங்கிறது பிரில்லியன்ஸ். இந்த இடத்துல முதல்ல தேஜஸ்னு அக்னி தத்துவம்னு பார்த்தோம் இல்லையா, தேஜஸ் தத்துவம் இந்த பித்தம் பார்த்தோம். இங்க தேஜஸ்ங்கிறது சங்கராச்சாரியர் தி க்ளோ, அவர் கொடுக்குற மீனிங் வந்து, சில பாடிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த பூச்சிகள்லாம் காட்டல, they have the ability to glow, the body itself glows, the ability to glow in dark. அந்த பூச்சிகளுக்கு இல்ல நானே க்ளோ ஆறேன் அப்படின்னா ஓகே, உங்களுடைய க்ளோ ஆல்சோ, மை ஸ்கின் க்ளோயிங், ஐ ஹாவ் அ க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு சொன்னா, ஈவன் தட் க்ளோ, அதுவும் யாரால? சைத்தன்ய தத்துவத்தால தான். ஸோ வாட் எவர் க்ளோஸ் இன் த ஸ்கின், சரீர காந்தி, இந்த சரீர காந்தியும் என்னதான் அதிஷ்டானமா வச்சுருக்கு, நான் இல்லாமல் இல்லை. பிராணச்ச விதாரயித்தவ்யம் ச, பஞ்ச பிராணங்களும் அண்ட் பஞ்ச பிராணங்களால என்னென்ன செயல்கள்லாம் ஏற்படுறதோ அதுவும் எல்லாமே என்னிடத்தில் தான், என்னதான் அதிஷ்டானமா வச்சுருக்கு. இன் ஷார்ட், ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்கு இந்த உபனிஷத் மந்திரத்துல. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மந்திரம் அப்படியே நின்றுடுது, ஒரு கம்ப்ளீட்டா இல்ல. இந்த சர்வம் பர ஆத்மனி பிரதிஷ்டதே அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல கம்ப்ளீட்டா வரல, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எல்லாமே இந்த ஆத்மாவில், பரே ஆத்மனி அதிஷ்டானமாக இருக்கிறது. everything rests in the atma body. The karya karanam, everything is put together for the sake of யார்? அப்போ இந்த காரிய கரணங்கள்லாம் இவ்வளவு ஒரு லிஸ்ட் போட்டோமே, இதெல்லாம் யாருக்காக? இந்த ஜெகத் யாருக்காக? இந்த நாமரூபம் யாருக்காக? எல்லாமே இந்த ஜீவனுக்காக தான். ஆனா அந்த ஜீவனே யாரை அதிஷ்டானமாக கொண்டவன்? ஆத்மாவை தான் அதிஷ்டானமாக கொண்டிருக்கிறேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அந்த ஆத்மாதான். நான் தான் என்னுடைய அகங்காரத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கிறேன். ஐ நோஷனுக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது நான் தான். இங்க எவ்ரி திங் இஸ் பரமாத்மா அப்படிங்கிறது உபனிஷத்துங்க அழகா சொல்லிடுச்சு. அப்ப மத்ததெல்லாம் என்ன? அப்ப நான் பாக்குறேனே இந்த நாமரூப ஜெகத்து, அதெல்லாம் என்னது? என்னிடத்தில் எல்லாம் அதிஷ்டானமாக இருக்குன்னு நான் ஒரு லிஸ்ட் போட்டேனே,
அப்ப அந்த நான் போட்ட லிஸ்ட் எல்லாம் பின்ன என்னது அப்படின்னா அதெல்லாம் மித்யா. சத்தியமாக இருக்கிறது நீ மட்டும்தான். யூ அலோன் ஆர் சத்தியம். எவ்ரிதிங் இஸ் மித்யா. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே பாரதியார் சொல்றார். நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, வெறும் காட்சி பிழைதான். உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வெறும் காட்சி பிழைதானோ. காட்சி பிழை அப்படிங்கிறார் மாயை. ஆழ்ந்த பொருள் இல்லை அப்படிங்கிறது உங்ககிட்ட சத்தியம் இல்லை. யூ ஆர் நாட் தேர் ஆல் த டைம். இந்த மாதிரி தமிழ்ல அழகா பாரதியார் சில அழகான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. 9th மந்த்ரா. இன்னும் ஒரு 3 மந்த்ரா தான் இருக்கு முடிச்சிடலாம். போன மந்திரத்துல கர்ணங்கள், கர்மா இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. ஜட பிரபஞ்சத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஜட கர்ணங்களை பத்தியும் சொல்லியிருக்கு. இது எல்லாமே ஆத்மாவில் அடங்கி இருக்கு. ஆனா இன்னும் கர்த்தாவை பத்தியும் போக்தாவை பத்தியும் பேசல. ஃபர்ஸ்ட் யாருக்காகவோ அந்த ஆளை பத்தி இன்னும் பேசவே இல்லை. அது இந்த மந்திரத்துல பேசுறது. ஏஷஹி திரஷ்டா, பிரஷ்டா, ஸ்ரோதா, தாத்தா, ரசயிதா, மந்தா, யோத்தா, கர்த்தா, விஜயானாத்மா புருஷா சஹ பரே அக்ஷரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. இந்த ஜீவனை பத்தி சொல்றது. ஏஷகி விஜயானாத்மா புருஷா மீன்ஸ் இந்த ஜீவா. ஐ அப்படின்னு சொல்றானே, நான் என்று சொல்கின்ற அந்த ஜீவன் அத்தனை டிரான்சாக்ஷனும் இருக்கேன் இந்த உலகத்துல. அவன் தானே பாக்குறான், கேட்கறான், ரசிக்கிறான், ருசிக்கிறான், அனுபவிக்கிறான், கஷ்டப்படுறான். நான் தான் சுக்கிங்கிறான், நான் தான் துக்கிங்கிறான். அந்த ஜீவா ஏஷ விஜயானாத்ம புருஷா ஜீவா, அவனே தான் திரஷ்டா. He is the seer while seeing. ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது கண்களால் கண்ணை எம்ப்ளாய் பண்ணும்போது, கண்ணை எம்ப்ளாய் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவன் பார்ப்பவனாக இருக்கிறான். இஸ் த சீயர். பிரஷ்டா, ஒரு பொருளை தொட்டு அனுபவிக்கும் போது அவன் டச்சர், ஸ்பர்ஷிப்பவன். ஸ்ரோதா, ஒரு விஷயத்தை காதுகளால் வாங்கும் போது அவன் அந்த ஜீவனே தான் ஹியரர், கேட்பவனாக இருக்கிறான். அதே மாதிரி ஸ்மெல் பண்ணும்போதுன்னா when he is using his nose, அப்போ ஸ்மெல்லராக இருக்கிறான், கிராத்தாவாக இருக்கிறான். ரசயிதா, டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்டராக இருக்கிறான். இதெல்லாம் பாஹ்யம், வெளியில இருக்கிற விஷயங்களை, இந்திரியங்கள் மூலமாக வெளியில இருக்கிற விஷயங்களை நான் அனுபவிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு அனுபவத்திற்கும் தகுந்த மாதிரி அந்த ஜீவனுக்கு வேற வேற பேர் இருக்கு. ஒரே ஜீவன் பார்ப்பவனாகவும், ரசிப்பவனாகவும், ருசிப்பவனாகவும், கேட்பவனாகவும், இந்த மாதிரியாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் அவனுக்கு ஒவ்வொரு பேரு இருக்கு. இப்போ அந்தக்கரண விஷயத்துல பார்க்கும்போது he is called மந்தா. மைண்டை யூஸ் பண்ணும்போது அவன் மந்தா, he is a thinker. Or when he is feeling emotions, he is one who is experiencing the emotions. போத்தா, எதையாவது ஒன்று தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் தெரிந்து கொள்பவனாக இருக்கிறான். எதையாவது அவன் யோசிக்கும் பொழுது அவன் யோசிப்பவனாக இருக்கிறான். மைண்ட்ல இருக்கிற மற்ற சொல்லப்படாத விஷயங்களை நம்ம இங்க எடுத்துக்கலாம். கர்த்தா ரெஃபரிங் டு ஆல் கர்மேந்திரியாணி, ஞானேந்திரியாணி அண்ட் அந்தகரணம். இஸ் த கர்த்தா, இஸ் த டூவர் அண்ட் ஹி இஸ் த என்ஜாயர் ஆல்சோ. இதே ஜீவன் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் வேறு வேறு பேரு கொண்டு வேறு வேறு ரூபமாக இருந்தாலும் அவனுக்கு அதிஷ்டானம் யாரு? அந்த அதிஷ்டானமும் நீதான், பரமாத்மாவாக இருக்கின்ற நீதான் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறார். யூ ஆர் தட் ஈஸ்வரா தத்துவமசி. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாத்துக்குமே பரமாத்மா தான் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தட் பரமாத்மா இஸ் யூ அப்படின்னு வரும். ஆனா இங்க என்ன சொல்றது? டைரக்டா யூ ஆர் த அதிஷ்டானா ஆஃப் எவ்ரிதிங். ஏஷஹி பரே அக்ஷரே ஆத்மனி சம்பிரதிஷ்டா. அந்த ஜீவாத்மா தான், இந்த கர்த்தா போக்தாவாக இருக்கின்ற இந்த ஜீவாதான் பரமாத்மா. பர ஆத்மனி சம்பிரதிஷ்டா, அவன் அந்த ஆத்மாவை தான் அதிஷ்டானமாக கொண்டிருக்கிறான். அது யாரு? அது நீதான். எப்படின்னா ஜஸ்ட் லைக் த ஸ்பேஸ் இஸ் கண்டிஷன் பை வாட் இல்லையா?
ஸோ அந்த பாட்டு அப்போ இது வரைக்கும் கிளே அண்ட் பாட்டுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஸ்பேஸ் அண்ட் பாட்டுன்னு பார்ப்போம். இந்த பாட் ஸ்பேஸ் இருக்கே, பாட் தான் கண்டிஷன் பண்றது ஸ்பேஸ. பட் ஸ்பேஸ் நிஜமாவே அது ஏதாவது லிமிட் பண்ண முடியுமா? பாட்டால ஸ்பேஸ நிஜமாவே லிமிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாட்டே அகாமடேட் பண்றது யாரு? ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் தான் பாட்டே அகாமடேட் பண்றதுங்கிறதுனால it looks as though the pot is limiting the space. Actually, space is limitless and the pot alone is limited. So the pot யாரால பாட்டாக இருக்குன்னா, பாட் போல எங்க இருக்குன்னா அதை தாங்கி கொண்டு இருக்கிறது அதிஷ்டானமாக இருக்கு எதுன்னா அந்த ஸ்பேஸ் தான் அதுக்கு அதிஷ்டானம். அந்த பாட்டுக்கும் அதிஷ்டானம் ஸ்பேஸ் தான். இப்படி பார்க்கும்போது கடைசியில ஆத்மா அனாத்மான்னு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே நான் தான் அதிஷ்டானம், நானே தான் எல்லாமாக இருக்கிறேன். So when I am everything and everything is me, so there is no ஆத்மா அனாத்மா. அப்படியே ஆத்மா அனாத்மான்னு பிரிச்சு பேசுறோம்னா காரணம் என்னன்னா, எதெல்லாம் நீ நானு நினைச்சுட்டு இருக்கியோ அது நீ இல்லைன்னு முதல்ல புரிய வச்சுட்டு, இந்த உலகத்துல எதுவுமே உன்னை விட்டு வேறாக இருக்க முடியாது, எல்லாமே உன்னை அதிஷ்டானமாக கொண்டது, ஸோ எவ்ரிதிங் இஸ் யூ அப்படின்னு உபநிஷத் all that is here is only ஈஸ்வரா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரமேவ பிரமாணம். அதனால சாஸ்திர ஸ்ரத்தை இல்லைன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியாது. வேதத்தை நான் பிரமாணமாக ஏத்துக்கலைன்னா நான் யாருங்கிறது எனக்கு சொல்றதுக்கு யாருமே. அப்படி யாராவது சொன்னா கூட அவங்க சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுதான் எனக்கு அதை சொல்ல முடியுமே தவிர, அவங்களா ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது நான் எழுந்து சொன்னேன்னு சொல்ல முடியாது. தூங்கிட்டு இருந்தே எல்லாம் தெரிஞ்சா கூட யாரோ சுத்தத்துல சொல்லி கொடுத்தாதான் அதுவும் அவளுக்கு தெரியும். பகவானே சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா யாராவது ரிஷி முனிகளாவது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமல் வரக்கூடிய விஷயம் அல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அல்ல. இந்த சத்தியம் சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இவ்வளவு படிச்சாச்சு. இதுக்கு பலன் என்ன? இந்த பலனை 2 மந்திரத்துல உபநிஷத் சொல்றது. ஞான பலம். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறேன் நான் தெரிஞ்சு கொண்டதாக என்ன பலன் ஏற்படுகிறது ஒருத்தனுக்கு? சௌமிய யஹது வேதயதே தத் அச்சாயம் அசரீரம் அலோகிதம் சுத்தம் அக்ஷரம் சஹ பரமேவ அக்ஷரம் பிரதிபத்யதே யோஹ வை தத் அக்ஷரம் சஹ சர்வஜ்ஞः பவதி ததேஷ ஸ்லோகः. சஹ யஹ ஹவை வேதயதே, யாரு அக்ஷர பிரம்மனை இப்படியாக நான் தான் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக இருக்கிறேன், நான் தான் அந்த பிரம்மன் என்று யார் தன்னை அறிந்து கொள்கிறானோ. எப்படிப்பட்ட பிரம்மன்? அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? நான் அந்த பிரம்மன் நான் சொல்லும் பொழுது அந்த பிரம்மன் இப்படிப்பட்ட பிரம்மனை நான் தெரிந்து கொள்கிறேன். அச்சாயம், அதாவது காரண சரீர ரஹிதம். காரண சரீரம்ங்கிறது என்ன? அஜ்ஞானம் இல்லையா? அஜ்ஞான ரஹிதம், எந்தவித அவித்யாவும் இல்லாமல் ஞான ஸ்வரூபமாக இருக்கின்ற அச்சாயம் பிரம்மம். அசரீரம், சூக்ஷ்ம சரீர ரஹிதம், அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துலதானே அகம் இருக்கு, அங்கதானே மற்றதெல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துல எப்படி ஸ்டோர் பண்றேன்னா அகம் அப்படின்னு தான் அது ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த சூக்ஷ்ம சரீரமும் இல்லை. அலோகிதம், ஸ்தூல சரீர ரஹிதம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர ரஹித ஸ்வரூப ஆனந்தமாக இருக்கின்ற அந்த பரபிரம்மத்தை யார் அறிந்து கொள்கிறானோ, யஹ வை வேதயத்தே, அந்த மாதிரியான அக்ஷர பிரம்மத்தை அப்படின்னு இன்னும் கண்டினியூ ஆகும். மீன்வைல் லோகிதம்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு. லோகிதம்னா சாதாரண ரெட் இல்லைன்னா மெட்டல் அந்த மீனிங் இருக்கு. இங்க ஏன் லோகிதம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க? சடனா எதுக்கு ரெட் அப்படிங்கிற வேர்டு வரணும்னா, ரெட்டுங்கிறது பிளட்டை குறிக்கிறது, ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தம்ங்கிறது ஸ்தூல சரீரத்துல இருக்கு. அதனால அந்த ஸ்தூல சரீரத்தை குறிப்பிடறதுக்காக லோகிதம் அப்படிங்கிற வார்த்தைய உபநிஷத் பிரயோகப்படுத்தி இருக்கு. அது ஒரு காரணம். அண்ட் இன்னொன்னு கலர்.
ஃபார்ம், கண்ணுக்கு ஃபார்ம்ங்கிறது குறிக்கிறதும் கலர் தானே. ஃபார்முக்கு தான் கலர் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் கலர் கிடையாது. ஸோ ஸ்தூல சரீரம்ங்கிறது தான் ஃபார்ம், அதுதான் சத்தத்துடன் கூடிய கிராஸ் பாடிங்கிறதுனால இங்க லோகிதம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அலோகிதம் ஸ்தூல சரீர ரஹிதம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஸோ ஆத்மா விச் இஸ் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வத்திரிக்தமா இருக்கோ, அவஸ்தாத்திரயத்துக்கு சாட்சியாக இருக்கிறதோ, சச்சிதானந்த லட்சணமாக இருக்கிறதோ, யஹ வேதயத்தை யார் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ, இன்னும் ஃபர்தரா அந்த பிரம்மன் எப்படி இருக்குன்னா அக்ஷரமாக இருக்கு. அக்ஷரம்னா க்ஷரம் இல்லாமல், அழிவில்லாமல், நாசம் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் சுப்ரமாக இருக்கிறது, சுத்தாத்மா. சுத்தம்ங்கிறது அதுக்கு எந்த மலமும் இல்லை, அதுல எந்த கரையும் இல்லை. யா குந்தேந்து துஷாரஹார தவளா யா சுப்ர வஸ்திராவிருத்தான். சரஸ்வதியை கூட சுப்ரம், சுத்தமான வஸ்திரம். சுத்தம்ங்கிறது அந்த இடத்துல வஸ்திரம் வந்து நல்லா துவைச்சு கட்டின்ற புடவைன்னு அர்த்தம் இல்லை. அந்த சுத்தம்ங்கிறது சரஸ்வதி ஞானஸ்வரூபமாக, ஞானத்துக்கு ஒரு உருவம்னா அது சரஸ்வதி. சுத்த ஸ்பட்டிக ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சரஸ்வதிக்கும் எல்லாமே வெள்ளை. இக்னரன்ஸ்ங்கிறது கருப்பு, அறியாமைங்கிறது கருப்பு. சுத்தம்ங்கிறது ஒரு துளி கருப்பும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது, எந்த விதத்திலையும் அஜ்ஞானம் இல்லாமல் ஸ்வரூபமாக சுத்த ஜானமாக இருப்பது சரஸ்வதி. அப்படியாக சரஸ்வதிங்கிறது பிரம்மனை தான் குறிக்கிறது, ஸ்வரூபத்தை தான் குறிக்கிறது. அக்ஷரம் சுத்தம் பிரம்ம, சுத்தம் பிரம்ம. அப்புறம் சுத்தம்ங்கிறது இன்னொன்னு என்ன, அஜ்ஞானம் இல்லைன்னு மட்டும் ஏன் சொல்றோம்னா, அஜ்ஞானத்தால தானே பாப புண்ணியமே ஏற்படுது. அஜ்ஞானம் இல்லாத சுத்தம்னா என்ன, பாப புண்ணியமும் ஆத்மாவுக்கு கிடையாது, ஜீவனுக்கு மட்டும்தான் பாப புண்ணியம், ஆத்மாவுக்கு பாப புண்ணியம் கிடையாது. அந்த விதத்துல அது சுத்தமாக இருக்கிறது. புண்ணியம் எப்படி அசுத்தமாக இருக்க முடியும்னா, புண்ணியம் இருந்தா ஃப்ரீவில் இருக்கிற வரைக்கும் there is a possibility of பாபம். புண்ணியம்ங்கிறதும் சம்பாதிச்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா அது அகங்காரம், நான் ஈஸ்வரனை விட்டு வேறாக இருக்கிறேன்னு நினைச்சு சம்பாதிக்கப்பட்டதாக, அதுவும் சுத்தம் அல்ல. இப்படியாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை யார் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன பிரயோஜனம், என்ன கிடைக்கிறது? சக பரமேவ அக்ஷரம் பிரதிபத்தியதே, அவன் அந்த அக்ஷரத்தை அடைகிறான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி. The knower of the clay becomes the clay. The knower of the ocean becomes the ocean. The knower of gold becomes gold. தங்கத்தை அறிந்த அந்த செயின் தங்கமாக ஆகிறது. கடலை அறிந்த அந்த அலை கடலாக மாறுகிறது. மண்ணை அறிந்த அந்த குடம் மண்ணாக ஆகிறது. தான் மண் என்று தெரிந்து கொள்கிறது. பிகமிங் அப்படிங்கறத முதல்ல இல்ல இப்ப மாறி விட்டதுன்னு அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அதனால டெஃபினெட்லி அதை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஆல்ரெடி நோ இட். திடீர்னு நான் பிரம்மன் ஆகல, பிரம்மனாக இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்ததால பிரம்மனாக ஆனா மாதிரி இவ. You drop the notion of ஜீவா, I am this body, I am this mind, I am this இந்திரியாஸ் அப்படிங்கிற நோஷன் போய், அந்த ஃபால்ஸ் நோஷன் போய் அகமாத்மா அப்படிங்கறத அவன் தெரிந்து கொள்கிறான். சகா சர்வஜ்ஞா பவதி, அவன் எல்லாற்றையும் அறிந்தவனாக ஆகிறான். அவனே சர்வக பவதி, அவனே எல்லாமாகவும் ஆகிறான். So he becomes all pervasive. சர்வஜ்ஞனாகவும் சர்வவியாபியாகவும் ஆகிறான். சர்வவியாபிங்கிறது பிசிக்கல் லெவல்ல இல்ல, ஸ்வரூபத்தால. And thus he becomes everything. இந்த ஆத்மாதான் எல்லாமாகவும் இருக்கிறது. ஆத்மாவேதான் எல்லா இடத்திலையும் இருக்கிறது, எல்லாமாகவும் இருந்து எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதனால ஆத்மா அனாத்மாங்கிறதே இல்லாமல் சர்வம் பிரம்மமயம். சர்வக பவதி, சர்வம் பவதி அப்படிங்கிறது அதுதான் அதுக்கு அர்த்தம். அண்ட் ஞானிங்கிறவன் இது எல்லாம் அறிந்தவர். அவருக்கு
தேகத்திலே இருந்தாலும் கூட ஜீவன் முக்தனாக இருப்பவர். ஜீவன் வாழ்ந்து கொண்டே he is everything and he sees everything as himself. அதனால ஞானிக்கு கல்லுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரிலாம் சந்தாமாமா கதையெல்லாம் பார்த்துக்கிறோம். போற வழியில ஒரு கல் இருந்தது, அதையும் அவர் கண்டுக்கல. போற வழியில ஒரு வைரக்கல் இருந்தது, அதையும் அவர் பெருசா நினைக்கிறார். அதை அல்பமாவும் நினைக்கல, இதை பெருசாவும் நினைக்கல. சமதிருஷ்டி. சமதிருஷ்டிங்கிறது எப்ப முடியும்னா ஞானத்தால் மட்டுமே முடியும். எது வரைக்கும் எனக்கு அது சமதிருஷ்டி இல்லையோ அது வரைக்கும் அதுக்கு சம்சாரம் இருக்கு. சமதிருஷ்டி இருக்கும்பொழுது அது மோட்சம். சமதிருஷ்டி இல்லைன்னா என்ன, இது வேற அது வேற, இது இப்படி இது சின்னது அது பெருசுன்னு இருக்கும்போது டெஃபினட்டா அதுல துக்கம் இருக்கும். துக்கமும் சுகமும் கலந்து வருகின்ற ஒரு அனுபவபூர்வமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சம்சாரம். மோட்சம்ங்கிறது என்ன, சின்னது பெருசுன்னு பார்க்காம அதனால நான் கட்டுப்படாமல் எல்லாமே சமமாக பார்க்கும் பொழுது எனக்கு துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, அனுபவமாக இல்லை. சுகம் அனுபவமாக இல்லை, சுகம் சொரூபமாக இருக்கிறது. ஆல் க்ளோரி இஸ் மை க்ளோரி. என்னுடைய மகிமை தான் எல்லாமே, இங்க இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரனுடைய மகிமை அப்படிங்கிறது போக அடுத்து நானே அந்த ஈஸ்வர சொரூபமாக இருக்கிறதுனால எவ்ரிதிங் இஸ் மை க்ளோரி அலோன். So there is no struggle of becoming. Once I am ஈஸ்வரா, நானே பிரம்மனாக இருக்கும்போது சுத்த பிரம்மனாக சுப்பிரமான பிரம்மனாக அக்ஷர பிரம்மமாக நான் இருக்கும்போது I don't have to become something else in order to be happy. I am already ஆனந்த ஸ்வரூபா. அதனால நான் வேறாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. சம்சாரம்ங்கிறது என்னது, இப்ப நான் இருக்கிறது எனக்கு சுகமாக இல்லை, நான் இதை விட்டு வேறாக மாறி சந்தோஷமான ஒருவனாக நான் மாறணும், இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு சந்தோஷமாக இல்லை, என் நிலைமையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது சம்சாரம். இது வரைக்கும் ஐக்கியத்தை பத்தி பேசி, சம்சாரம் இல்லை, சம்சாரம்ங்கிறது சத்தியம் இல்லை, அதுல சாரம் இல்லை, காட்சி பிழை, ஆழ்ந்த பொருள் இல்லை, சத்தியம்ங்கிறது நீதான். சக பரமேவ அக்ஷரம் பிரதிபத்தியதே. The one who knows this அக்ஷரம், அக்ஷரம்ங்கிறது விநாசரகிதம், விநாசரகிதமாக இருக்கிறவன் விநாசம் அடைவதில்லை. விநாசம் இல்லாததற்கு விநாசம் இல்லை, அவிநாச லிங்கம்னு பேர் வைக்கிறமே, விநாசம் இல்லாதவன். ததேஷ ஸ்லோகா. இதை புரிய வைப்பதற்கு ஒரு ஸ்லோகம். another 5 minutes. சௌமிய யஹ து தத் அக்ஷரம் வேதயதே தத்ர விஜ்ஞானாத்மா சர்வைஹி தேவைஹி ச சஹ பிராணாஹ பூதானி சம்பிரதிஷ்டந்தி. சஹ சர்வஜ்ஞः சர்வம் ஏவ ஆவிசேஷ இதி. ஒரு ஸ்லோகம், கொட்டேஷன். சௌமிய, ஓ ப்ளீசிங் ஒன், ரொம்ப பிளசண்டா பிரசன்னமாக இருக்கின்ற பிரியமானவனே, யஹ து யார் ஒருவன், தத் அக்ஷரம் வேதயதே யார் இந்த அக்ஷர பிரம்மனை அறிந்து கொள்கிறானோ, யத்ர எப்படிப்பட்ட அக்ஷர பிரம்மன், யத்ர இன் விச் எதனிடத்தில், விஜ்ஞானாத்மா, விஜ்ஞானாத்மானா இந்த அந்தக்கரணத்துடன் கூடிய இந்த ஆத்மா ஜீவாத்மா, சர்வைஹி தேவைஹி சஹ அந்தக்கரணத்தோட மட்டுமில்ல, சக்ஷுராதிபிஹி கரணைஹி இந்திரியங்களுடன் கூடிய இந்த ஜீவன், அண்ட் பிராணாஹா பூதானி இந்த பஞ்ச பிராணங்களும் பஞ்சபூதங்களும் எல்லாமே சம்பிரதிஷ்டந்தே அவனிடத்தில் எல்லாமே இந்த அக்ஷர பிரம்மத்தில் அடங்கி இருக்கிறது, அதிஷ்டானமாக இருக்கிறது. இந்த ஜீவாத்மா, அந்தக்கரணத்துடன் கூடிய இந்த ஜீவாத்மா, இந்திரியங்கள் கூட கூடிய ஜீவாத்மா, அப்புறம் இந்த உலகம் எல்லாமே, இந்த பஞ்சபூதத்தாலான இந்த உலகம் எல்லாமாவே அவனிடத்தில், யாரிடத்தில், தன்னை அக்ஷர பிரம்மம் என்று தெரிந்து கொண்டவன் இடத்தில், பிரவிசந்தி அவனிடத்தில் அடங்கி இருக்கிறது, அவனிடத்திலே எல்லாம் ரிசால்வ் ஆகியிருக்கு, அவன்தான் அதிஷ்டானமாக இருக்கிறான். சகா சர்வஜ்ஞமா அவன்தான் எல்லாம் அறிந்தவன், உண்மையிலேயே அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்பவன் தான் எல்லாம் அறிந்தவன். அகம் இஸ் நோ மோர் ஐடென்டிஃபைட் வித் அதர் திங்ஸ், இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் பிரம்மன். பிரம்மனை
அகம் என்று அவன் சொல்லும் போது அது வேறு எதையும் குறிப்பதில்லை, அது பிரம்மனை மட்டுமே குறிக்கிறது. இப்ப பிரம்மனை எப்படி அகம்னு சொல்ல முடியும், ஐன்னு எப்படி பிரம்மனை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கும்போது தட்சிணாமூர்த்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மௌனம் வியாக்கியா பிரசக்த பரபிரம்ம ரூபம். அதனால அங்க பேசுறதுக்கே இடம் இல்லை. குரு மௌனமாக இருக்கிறார்கள், சிஷ்யர்கள் குரு பேசுறத கேட்டுட்டு இருக்காங்கன்னு தட்சிணாமூர்த்தியோடைய அந்த படம் ஞாபகம் வரும். சிஷ்யர்கள் விருத்தாக, இந்த 4 சிஷ்யர்களும் விருத்தர்கள். ஏன்னா அவர்கள ஜீவர்கள், ஜீவர்களின் விருத்தா. நம்ம வேற வேற தேகம் எடுத்து வேற வேற ஜென்மம் எடுத்தாலும் கூட நம்ம எல்லாம் கிழம்தான், எல்லாருமே கிழம்தான். ஆல் ஆர் ஓல்டு. ஓல்டு ஜீவா ஒன்லி இஸ் பீங் பார்ன். சட்டம் மட்டும்தான் மாறுதே தவிர போட்டு இருக்கவன் கிழவன், இந்த ஜீவன் வயசானவன். அதனால சிஷ்யர்கள் விருத்தாகா. குரு யுவா, குரு எப்பவுமே யுவன். ஏன்னா குருவுக்கு மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லாமல் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி தான் இவன். பிரம்மனுக்கு மாற்றம் இல்லை, அதுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை. ஆனா ஜீவனுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறதுதான் அந்த படம். அழகான ஒரு தட்சிணாமூர்த்தியுடைய படம் அது. சக சர்வஜ்ஞः பவதி சர்வமேவ ஆவிசேஷः இதி. He is all pervasive. He is no more subject to limitation. அவனுக்கு தேசகால வஸ்து பரிச்சின்னம் இல்லை, எதனாலும் அவன் வரையறுக்கப்படவில்லை. அவனுக்கு வரையறை இல்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருப்பவனாக ஆல் பர்வேசிவாக இருக்கிறான். இப்படியாக ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அதே ஒரு ஸ்லோகத்தை உபனிஷதே ஒரு ஒரு மந்திரத்தை கோட் பண்றது. இந்த 4th சாப்டர்ல என்ன பார்த்தோம், சொப்ன சுஷுப்தி பார்த்தோம், ஜாகிரத அவஸ்தாங்கிறது இம்ப்ளைடா தான் பார்த்தோம். அப்புறம் இதோட அதிஷ்டானம் என்ன அப்படிங்கறதும் கடைசியில 7ல இருந்து 11வது மந்திரத்துல ரூபத்தையும் பார்த்தாச்சு. 5 கேள்வி. Who goes to sleep? 10 organs. Who are awake? யாரெல்லாம் முடிச்சுட்டு இருக்கா? ஜாகிரதை யாருன்னா பிராணா. ட்ரீமை என்ஜாய் பண்றது யாரு? மனசு. தூக்கத்தை என்ஜாய் பண்றது யாரு? மைண்டு தான். ஆனா சித்தம் இல்லாமல் இருக்கின்ற இந்த மைண்டு. எங்க இதெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னா ஆத்மாவில் அடங்கி இருக்கிறது. சர்வம் அப்படின்னு சொல்லி சர்வத்தை தான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி 2 ஸ்லோகத்துல ஞான பலனையும் உபனிஷத் எடுத்து சொல்லி இருக்கு. இதோட 4வது சாப்டர் முடிஞ்சது. 5வது சாப்டர்ல வீழ்ச்சி உபாசனா வரும். அது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சாரி, நான் ஒரு